பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய ஹாய், வெல்கம் டு அவர் நிகழ்ச்சி. இது காமிக் யுகம். நம்ம காமிக் யுகம்ல இத்தனை நாள் நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் குரல் கொடுத்தவங்களை நம்ம இன்டர்வியூஸ் மூலமா பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி வந்து அந்த உலகத்துக்கே போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு சென்னையில் நடக்கக்கூடிய காமிக்-கான் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கும். சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப லைவ்லியாக உள்ள இருக்காங்களாம். ஸோ மக்கள் சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி அவங்களாம் வந்து இதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களோட மிங்கிள் ஆகி நானும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். வித்அவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து போயிடலாமா? கம் ஆன். மக்களே, இப்போ செக்யூரிட்டிஸ் எல்லாமே நம்ம தாண்டி எக்ஸ்போவுடைய என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்டெப்ல நம்ம உள்ள போயிடுவோம். உள்ள போயிட்டோம்னா கம்ப்ளீட் காமிக் உலகம் தான். ஸோ காமிக்-கான் சென்னை எப்படி இருக்க போகுது, எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ்லாம் நம்மளுக்கு காத்துட்டே இருக்கு. ஆனிமே உலகத்துக்குள்ள போக நான் ரெடி, நீங்க ரெடியா? வாங்க. விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பாட் கிட்டத்தட்ட இந்த ஆனிமே உலகத்துல பல எபிசோட்ஸ், ஆயிரக்கணக்கான எபிசோட்ஸ் வந்து கடந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம ஒன் பீஸ் பூத்ல தான் நின்றுட்டு இருக்கோம். அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் லூஃபி இருக்காரு, கிங் ஆஃப் த பைரட். அண்ட் அவருடைய ஷிப்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நிறைய தங்கம்லாம் இருக்கு, நிறைய வெடிகுண்டுலாம் வச்சிருக்காங்க. அண்ட் வெடிலாம் போடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல. அண்ட் மக்கள் நிறைய கூட்டம் அலைமோதிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா இதே மாதிரி நம்ம பார்ப்போம். வாங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன? சம்யுக்தா. ஓகே. ஸோ காமிக்-கான் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ஸோ ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் டைமாக காமிக்-கான் வந்திருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தென் லாஸ்ட் டைமை விட இந்த தடவை ரொம்பவே பிரம்மாண்டமாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐம் ரன்னிங் யூடியூப் ஆல்சோ. ஸோ அதனால் அதுக்காக கவர் பண்ணுறதுக்கு வந்திருந்தேன். ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. சூப்பர். ஸோ லாங்கஸ்ட்டாக ஒரு ஆனிமேன்னு சொல்லலாம் நம்ம ஒன் பீஸ். ஸோ அந்த ஸ்டாலில் நம்ம நின்றுட்டுருக்கோம், அந்த பூத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ ஒன் பீஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஆக்சுவலி நான் வந்து ஒன் பீஸோட பெரிய ஃபேன் ஆக்சுவலி நான். ஸோ எனக்கு வந்து லூஃபி ரொம்ப பிடிக்கும் கேரக்டர். ஸோ லூஃபியை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் பிடிக்கும், ப்ரூக், லைக் ஜோரோ. ஸோ அது இந்த இடத்துல நின்று இந்த மாதிரி ஒரு பைட்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஸோ ஒன் திங் நம்ம லூஃபி கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன? நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப் ஆன் எனிதிங். நெவர் கிவ் அப். தேங்க் யூ வெரி மச். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராம். ஓகே. நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன், திருவான்மியூ. அண்ட் ஐ லவ் ஆனிமே, எஸ்பெஷலி ஒன் பீஸ். ஸோ டாட்டூ, ஃபுல் அட்டையர் எல்லாமே காமிங்க, எங்கள் கேமராவில் காமிங்க. ஸோ என்ன டாட்டூ? இது ஒன் பீஸ் லூஃபி, அவனோட ரீசன்ட் பவர் அப் இது. ஓகே. ஸோ இது என் பர்த்டேக்கு அப்படியே டிசைன் பண்ணி நானே பச்சை கொடுத்துட்டேன். ஸோ ஒன் பீஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்? என் வாழ்க்கையே ஓடுறதுன்னா ஒன் பீஸ்னால தான். Why? Every Sunday I wait for that episode because it's nice. It relates to, you know, whenever I'm down, I see it and I'm like happy. Okay. It gives me some confidence. It gives me hope, like how Luffy gives hope to everyone. அந்த மாதிரி. Super. ஸோ இப்போ நம்ம நிறைய சினிமாஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா? நம்ம சூப்பர் ஹீரோஸே நம்ம ஃபிலிமில் கூட பார்த்துருக்கோம். ஆனால் ஃபிலிமில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஆனிமேல இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? See, film super heroes வந்துட்டு நம்ம அது there are some restrictions to being a film superhero, as in he's bound by law and the marilam irukum.
anime பாத்தீங்கன்னா it's animation. They don't have, it's pure imagination தான் உங்களுக்கு. So whatever you want, whatever you imagine, you become in the anime. You can even imagine being a character in the anime and it will be good. Okay. So இதே நீங்க மார்வல் ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா he is bound by not killing anyone. But anime-ல அப்படிலாம் கிடையாது. வெட்டு குத்து அப்படிலாம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அவ்வளவுதான். So it's a complete fantasy world. It's a full fantasy world. And a fantastic world. Yeah, it's a fantastic fantasy world where you can let go of your all real problems and just be there, be free, relax. Arumai. So enjoy the Comic-Con. Thank you. Yeah. நம்ம அடுத்த ஸ்பாட் வெல்கம் டு த ஜுராசிக் வேர்ல்ட். எஸ், பல வருஷமாக நம்ம எல்லாருமே பார்த்து பயந்து அண்ட் ரசித்து என்ஜாய் பண்ணி அந்த உலகத்துக்குள்ளேயே போயிருப்போம். தி ஜுராசிக் வேர்ல்டு கிட்ட தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அண்ட் அடுத்து நம்மளுடைய ரீபர்த் ஜுராசிக் வேர்ல்டு ஜூலை 4th வந்து ரிலீஸ் ஆகுதா. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த ஸ்டால் வச்சுருக்காங்க. என்னுடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட், நிச்சயமாக உங்களுக்குமே இந்த சைல்ட்ஹுட் ஃபேவரட்டாக இருக்கும் இல்லையா? அடுத்து இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்டு த டிசி வேர்ல்டு. சூப்பர் ஹீரோஸ் எக்கச்சக்கமான பேர் இருந்தாலும் சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் ஒரு சூப்பர் ஹீரோ நம்மளுடைய சூப்பர்மேன். சின்ன வயசுல கூப்பிட்டு யாரை மாதிரி நீ ஆகணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து சூப்பர்மேன் மாதிரி ஒரு நல்ல மனிதராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்பேற்பட்ட சூப்பர்மேன் என்ற கிளார்க் அவருடைய ஸ்டாலில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். ஸோ எஸ், டடான் ஃப்ரம் டிசி வேர்ல்ட்லேருந்து நம்ம மார்வலுக்கு வந்தாச்சு. கேப்டன் அமெரிக்கா அவருடைய பூத்தில் தான் நின்றுட்டுருக்கோம். நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா நம்ம பல வருடங்களாக பார்த்துருப்போம். பட் இப்போ வரப்போகிற ஒரு மூவி நம்ம வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ரிலீஸ் ஆக போகுது. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் நம்மளுக்கு புது கேப்டன் அமெரிக்கா வர போகிறாரு. அண்ட் அவருடைய வில்லனா ரெட் ஹல்க்கும் இருக்க போகிறாரு. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கேப்டன் அமெரிக்காவும் பிடிக்கும் இல்லையா? ஸோ நிச்சயமாக நீங்களும் மறக்காமல் போய் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து விளையாண்டு ரசிச்ச நம்மளுடைய மேரியோ அண்ட் ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஹாய் மேரியோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஐம் குட், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். இந்த கெட்டப்பில் 3 பேருமே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அந்த கேரக்டர்ஸை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த ஒவ்வொரு நொடியும் நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ சொல்லுங்கள், எங்கே இருந்து ஃபஸ்ட்டு இந்த கெட்டப் போடலான்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? மாரியோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான கேரக்டர் தான். அண்ட் 3 பேருமே ஒன்றா வந்து ஒரே டாப்பிக்லேருந்து கேட்டகரியிலேருந்து ட்ரெஸ் என்ன காஸ்ப்ளே போடலான்னு யோசிக்கும் போது மாரியோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து, ஏன்னா மாரியோ பிரதர்ஸ், நாங்களும் 3 பேருமே பிரதர்ஸ் மாதிரி தான். ஓகே. ஸோ எல்லாருக்கும் அப்படியே செட் ஆயிடுச்சு. அவர் லூயிஜியும் கேமில் நல்லா டாலாக லீனாக இருப்பார். நான் மாரியோ வந்து கேமில் நல்லா ஷார்ட்டாக ஸ்டவுட்டாக இருப்பாங்க. அதான் சரி, அதே மாதிரி வாரியோவும் வந்து கேமில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டரால் அந்த மாதிரி பல்காக இருக்கும்போது ஒரே கேரக்டரில் ஒரே கேட்டகரியில் 3 பேரும் வரலாமே அப்படின்னு பிளான் பண்ணோம். செட் ஆச்சான்னு பார்த்தோம். அவுட்ஃபிட்லாம் அப்படியே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அப்படியே மிந்த்ராவில் வாங்கி அப்படியே இது பண்ணது. ஓகே, ஸோ மேரியோ காஸ்டியூம் இஸ் ஃப்ரம் மிந்த்ரா. மேரியோ அண்ட் ஃபேமிலி. எஸ். ஸோ ஹோல் காஸ்டியூம்ஸ். ஸோ அப்படியே இந்த டர்ட்டில் நெக் ஓவரால்ஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே அசம்பிள் பண்ணி மேட்ச் பண்ணிட்டீங்க. ஃபைனலாக இது பண்ணுங்க. சூப்பர். ஸோ இப்போ எங்ககிட்ட கேட்கலாம், நீங்கள் உங்களுடைய கேரக்டர் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க நம்ம மக்களுக்கு. வாயோ ஐயோ, மீசை வேற யாரும் பார்க்கல சொல்லுங்க. வாரியோன்றது ஒரு கேமில் வருது ஆக்சுவலாக, நாட் பார்ட் ஆஃப் த சீரீஸ் ஆர் எவ்ரிதிங். ஸோ யா, நாட் மச் டு சே அபவுட் வாரியோ. அவன் வந்து ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் இருப்பான். ஹீ டிஸ்பைசஸ் மாரியோ. ஸோ அது மாதிரி ஒரு ஃபாலோவிங் தான் இருக்கும். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். லூயிஜி கேரக்டர் வந்து லைக் அவர் சொன்ன மாதிரி லைக் டால் அண்ட் லீனாக இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் என்னோட ரெசனேட்ஸ் ஆச்சு அப்படின்றனால ஓகே அந்த கேரக்டரே ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணேன். மாரியோ பிரதர்ஸ் அப்படின்னாலே மாரியோ அண்ட் லூயிஸ் தான். ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு இவனுக்கு வந்து மாரியோ கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு வந்து டாங்கி காங் தான் கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு கொரில்லா காஸ்டியூம் ரெடி பண்ண முடியாதனால வாரியோ கொரில்லா காஸ்டியூம் கிடைக்கல. அதனால ஓகே. ஸோ இது என்ன வாட் இஸ்? ஸோ கேமில் பார்த்தீங்கன்னா மாரியோக்கு வந்து ஒரு பவர் அப் வரும். அது எடுக்க மஷ்ரூம் ஒன்று வரும். ஆமாம். ஸோ நீங்கள் அது நீங்கள் கேமில் வந்து அடியிலேருந்து நீங்கள் பஞ்ச் பண்ணணும். அப்போ மேலேருந்து மஷ்ரூம் வரும். ஸோ அதுவே லைட் அப் பாக்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அது ஒரு ப்ராப் மாதிரி திருப்பி இது பண்ணிங்கன்னா லைட் போயிடும். அடடே, அருமை. ஸோ இதெல்லாமே தேடி கண்டுபிடிச்சி வாங்கி இன்னைக்கு இந்த காஸ்ட் பிளேயராக வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பராக இருக்கீங்க 3 பேருமே பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. எஸ், தேங்க்ஸ். நம்ம கூட அடுத்து இன்னொரு காஸ்ட் பிளேயர் இருக்காரு. அவர் என்ன கெட்டப் அப்படின்றத அவர்கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய், நான் என்னோட கேரக்டர் வந்து எக்கோ ஃப்ரம் த சீரீஸ் ஆர்கேன். இது வந்து லீக் ஆஃப் லெஜண்ட்ஸ்னு ஒரு பாப்புலரான கேம்லேருந்து பேஸ் பண்ண ஒரு சீரீஸ் தான். சூப்பர். ஸோ நீங்கள் இப்போ இந்த கெட்டப் மைக் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ
இந்த ஒரு கெட்டப் போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அண்ட் எங்கே வாங்கினீங்க இல்லை நீங்களே செஞ்சீங்களா இது? ஸோ மொத்தமாக லைக் டாப் டு பாட்டம் எல்லாம் சேர்த்து ஒரு 3.5K 4,000 கிட்ட ஆயிருக்கும். பட் எல்லாமே நான் தான் செஞ்சது. அவ்வளோவா ஹெல்ப் இல்லை. பட் சில வாட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் வாங்கின மாதிரி வேறு எதுவும் இல்லை. விக்கி கூட லைக் ஆக்சுவலி தனியாக ட்ரெஸ் எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு ஒரு கிளாத் மேலே தைச்சிட்டு ஒரு பாபி பின்ஸ் வச்சு தான் ஹெட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். சூப்பர். நீ எவ்வளோ காமிக் கேரக்டர்ஸ் இருக்கு, ஏன் பர்டிகுலராக இதை சூஸ் பண்ணீங்க? இப்போது இது ஆக்சுவலி ஆர்கேன் வந்து இப்போது புதுசாக 2024 எண்டில் தான் வந்திருக்கு. ஒரு ரொம்ப பாப்புலரான சீரீஸ் இது. இதில் வந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் எனக்கு லைக் எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆன ஒரு கேரக்டர் தான் சொல்லலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் பவர்ஸ் இருக்கும், லைக் மெக்கானிக்கல் இது இருக்கும், ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நார்மலாக ஒரு ஹியூமனாக இருந்தே ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே பிரதர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்து நம்ம டீமன் ஸ்லேயர்ல இருந்து ஒரு முக்கியமான மெயின் கேரக்டர் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய். ஹாய். ஸோ சொல்லுங்க, யார் நீங்க? வந்து டீமன் ஸ்லேயரில் ஹஷிராவில் ஒருத்தர் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் ஸ்டோன் ஹஷிரா கியோமே ஹிமேஜியமாவை காஸ்ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். வாவ். ஸோ எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, ஏன் இந்த அனிமேவை சூஸ் பண்ணீங்க? டீமன் ஸ்லேயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பாப்புலர், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபைனலாக வந்து அனிமேஷன் ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் தி அனிமேஷன் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஸோ அதிலே கொஞ்சம் யூனிக்காக பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஸ்டோன் ஹஷிரா அப்படின்னு. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு டீமன் ஸ்லேயரை பாருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன ரீசனுக்காக பண்ணுவீங்க? இதுதான் லைக் ஒரு அனிமே வந்து தே டேக் தி அனிமேஷன் டு தி எக்ஸ்ட்ரீம். எவ்வளோ சூப்பராக பண்ணணும் அந்த ஃப்ரேம்ஸு அந்த தே ஹேவ் ஆல் அக்ராஸ் போர்ட் சிம்பிளிஸ்டிக் அனிமேஷன் மினிமலிஸ்டிக்காகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக எல்லாமே பயங்கரமான லைக் டிசைன்ஸ், ஸோ மச் கலர் இந்த ஸ்க்ரீன் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். கார்ஜியஸ் அனிமேஷன். ஸ்டோரி இஸ் சிம்பிள். ஸ்டோரி இஸ் லைக் classic shonen genre, but it's really good, very nice to watch, very fun to watch. நாங்கள் வந்து அனிமேவை கேரக்டர்ஸாக அப்படி பார்த்துருக்கோம், ஃபோனில் பார்த்துருக்கோம், அந்த வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் இப்போ நீங்கள் ரியலிஸ்டிக்காகவே அதே மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ மெனக்கட்டிருப்பீங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு? டைம் ஆச்சு, ஒரு 2-3 months ஆச்சு. இட்ஸ் அபவுட் பிளான் பண்ணோம். ஓகே, இந்த கேரக்டர் இப்படி இருக்குது, ஃபோட்டோ பார்த்துட்டு என்னென்ன பார்ட்ஸ்லாம் வேணும், எதெல்லாம் டெய்லர் பண்ணலாம், எதெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி. ஸோ ஐ கமிஷன் மோஸ்ட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ ஓகே, இதை பண்ணுற ஆர்டிஸ்ட் தேடி கண்டுபிடிக்கணும், அவங்க பண்ணி கேட்கணும், அவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி வேணும், டெய்லர் போயிட்டு இந்த மாதிரி தச்சு கொடுங்க. நம்ம ஒரு டெய்லர் கிட்டயா? ஓகே. நம்ம டெய்லர் தான், எங்கள் பக்கத்தில் தான் இருக்கார் அவர். போயிட்டு நான் போய் கடையில் போய் இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி கரெக்டாக இந்த கலர் இருக்கா இல்லையா பார்த்து வாங்கிட்டு நான் போய் இந்த மாதிரி உட்காந்து எப்படி தச்சு கொடுங்க, அப்படி தச்சு கொடுங்கன்னு கேட்டு ஸோ அனிமேவை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ கீப் கோயிங் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. அடுத்து நம்ம பேச போகிற அந்த காஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருக்குது. பக்கத்தில் நிற்கும் போது கோஸ்ட் ரைடர் இருக்காரு. ஸோ ஹாய். ஹாய். சொல்லுங்க, கோஸ்ட் ரைடராக இருக்கீங்க, எப்படி ஃபீல் ஆகுது? ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தா கோஸ்ட் ரைடர் தான். சின்ன வயசுலேயே ஒரு 2 படம் வந்துருந்துச்சு. அது பார்த்த பிறகு சரி 3rd மூவி வரும்னு நினச்சி வெயிட் பண்ணால் வரவே இல்லை. அப்புறமா ஒரு சீரீஸில் மட்டும் அப்பப்போ தலை காமிச்சிருந்தாங்க, அப்புறம் வரவே இல்லை. சரி எல்லாரும் மறந்துருப்பாங்க. சார் நான் கோஸ்ட் ரைடர் ரொம்ப பிடிக்கும், நான் காஸ்ப்ளே பண்ணலாம் லாஸ்ட் இயரும் நினச்சேன். இந்த இயர் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண பிறகு நிறைய பேர் வந்து பார்த்து கண்டுபிடிக்க ஓகே கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே கோஸ்ட் ரைடர் ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ கோஸ்ட் ரைடர் பார்த்தாலே எங்களுக்குலாம் பயமாக இருக்குது, உங்களுக்கே பிடிச்சிருக்கு? கொஞ்சம் அந்த மாதிரி தான் சின்ன வயசுல அந்த டார்க் கொஞ்சம் காத்திக் அந்த ஒரு ஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ளேம் ஒரு அமானுஷ்யமா. ஆமாம், அந்த மாதிரி இதுவே சின்ன வயசுல ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தது கோஸ்ட் ரைடர். ஸோ அப்படியே நிறைஞ்சிச்சு மனசுக்குள்ள. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ அந்த மாஸ்க் போட்டு எங்களுக்கு ஒரு லுக் காமிச்சிடுறீங்களா? யா. ஹலோ. உலகத்தில் நம்ம எவ்வளோ ஸ்பைடர்மேன் பார்த்துருப்போங்க, ஆனால் வேர்ல்ட்ஸ் கியூட்டஸ்ட் ஸ்பைடர்மேனை நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம கூட ஒரு குட்டி ஸ்பைடர்மேன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டலாம். ஹாய். ஹாய். உங்கள் பேர் என்ன? வருணன். இப்போ உங்கள் பேர் என்ன? இப்போவா? ஸ்பைடர்மேன். எப்படி சொல்லணும் ஸ்பைடர்மேன்னா? வெப்ப விடணும்ல, விடுங்க. ஸோ ஏன் ஸ்பைடர்மேன் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஏன்? வை? ஏன்னா
உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சூப்பர் ஹீரோவா? சூப்பர் ஹீரோஸ். சானிக், ஓகே. டேல்ஸ், அயன் மேன், ரெட் ஹல்க். ஓகே. சரி, இந்த கெட்டப் யார் போட்டு விட்டா? அங்கே கேமராவை பார்த்து பேசுங்க. இந்த கெட்டப்லாம் யார் போட்டு விட்டா? இந்த ட்ரெஸ்லாம் யார் பண்ணி விட்டா உங்களுக்கு? வாங்கணும். இல்லை, யார் உங்களுக்கு இதெல்லாம் ஐடியா கொடுத்து ரெடி பண்ணி விட்டா? அம்மாவா அப்பாவா? அமெரிக்காலேருந்து வந்தது. அமெரிக்காலேருந்து வந்துச்சா? ஆமா. எது? ஸ்பைடர்மேன் சூட். அப்படியா? அமெரிக்காலேருந்து யார் கொடுத்தா உங்களுக்கு? என்னோட மாமா. அப்படியா? ஓகே ஓகே. மாமா ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்டா? அவருக்கு பிடிக்குமா? இல்ல, எனக்கு இல்ல. நான் ஒரு நாள் வந்து டாய் கேட்குனேன்னா அப்போ இந்த சூட்டு கூட வந்தது. பாரா, பொம்மைக்கு பதிலாக ட்ரெஸ்ஸை கூட்டிட்டு வந்தாரா? ரெண்டு டாய், அதுக்கப்புறம் மூணு டாய், அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு, ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு. சூப்பர் சானிக் ட்ரெஸ். சூப்பர். ஸோ அப்போ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வெப் விட்டு காமிச்சிடலாமா? எப்படி ஸ்பைடர்மேன் எப்படி உட்காருவாரு, எப்படி இது பண்ணுவாரு, எல்லாம் பண்ணிடுறீங்களா? எல்லாரோடைய அனதர் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு சீரீஸ் நருட்டோலேருந்து இப்போ சில கேரக்டர்ஸ் நம்மளோட இருக்காங்க. காஸ்பிளேஸ், அவங்ககிட்ட போய் கேட்டுடலாம் அவங்க என்னென்ன கேரக்டர்னு. ஹாய். Hi, I'm Conan, ஓகே cosplaying from Naruto, ஓகே and this is a member of the Akatsuki gang, as you can see. 7 பேர் இருக்காங்க, அதுல ஒன்று நான். ஓகே. நீங்கள்? I am Uchiha Itachi from same anime Naruto, and he is one of my favorite characters. Yeah, cosplayers. ஓகே. I am Minato, fourth grade Okage. So one of my favorite characters. ஓகே. நம்ம எல்லாருக்குமே பிடித்த நடிகர் ஜான் விஜய் வித் ஹிஸ் ஃபேமிலி நம்மளோட இந்த காமிகான்ல இருக்காரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே. ஸோ காமிகானுக்கு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்தீங்களா? இப்போ செகண்ட் இயர் கண்டினியூஸாக வரீங்க. எப்படி இருக்கு? அதிகமாக இருக்குது, நல்ல கூட்டமாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே. கூட 2 கேரக்டர் வேறு கூட்டம் வந்துருக்கேன், நல்ல ஜாலியாக இருக்குது. ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் தானே? ரியல் லைஃப்பில் வேறு பேர், இந்த காஸ்டியூமில் வேறு பேர். உன் பேர் என்னடா? டென்ஜி. என்னப்பா? டென்ஜி. ஓகே. நீங்கள்? நீங்கள் சார்? நான் வந்து ஜான் விஜய். அதே கேரக்டர், ஒன் அண்ட் ஒன்லி, ஒரே கேரக்டர். சூப்பர். நீங்கள் சொல்லுங்க சார், ஆனிமேலாம் பார்ப்பீங்களா? நான் பார்க்கவே மாட்டேன். 2 piece இவர் வந்து புக்கு வாங்கி கொடுப்பா, அவர் படிப்பார். ஓகே. அவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் நான் அது பின்பக்கத்துலேருந்து படிக்கணும், அரபிக் மாதிரி அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா அது? இல்லை சார், உங்ககிட்ட அது கொரியன்ஸ் எல்லாமே பேக் சைடில் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஜாப்பனீஸ், அது சாரி ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் எல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க தான். நம்ம வாங்க, நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம். நீ அதே மாதிரி தான் இருக்கு. ஏதோ டிஷர்ட்லாம் வாங்கினா நீங்கள் தான் வாங்கினீங்களா? இல்லை சார், நீங்கள் கொடுத்தா வாங்கிட்டு போயிடும். நான் கொடுக்குறது இல்லை, கொடுக்குறது தான் அவங்க கடை வச்சிருக்காங்க. வாங்கிட்டு போயிடுறேன். நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் அவனா கொடுக்குறேன். அப்படியா? சரி, ஓகேங்க சார். நீங்கள் சொல்லுங்க, அந்த மம்மியோட சேர்ந்து நீங்கள் அனிமே பார்ப்பீங்களா, இல்லை மம்மி உங்களோட சேர்ந்து அனிமே பார்க்குறாங்களா? நான் அனிமே பார்க்க மாட்டேன், நான் மாங்கா தான் படிப்பேன். மாங்கா தான் படிப்பீங்களா? ஓகே. நீங்கள் சொல்லுங்க மேம், எப்படி இந்த ஜேர்னி வித் அனிமே எப்படி போயிட்டு இருக்கு? ஆனிமே மாங்காலாம் இவர்னால தான். நான் வந்து ப்ராப்பர் நாவல்ஸ் எல்லாம் தான் படிப்பேன். அதனால ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே 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 ஓகே. எங்க மேம் அந்த இல்லை அந்த பரப்பீங்களே? ஆமாம், இல்லை காரில் வந்துட்டேன். அந்த ரூம் வீட்டில் இருக்கு. சூப்பர். இவர் மாங்கா நிறைய படிப்பாரு. ஓகே. ஆல்ரைட். தேங்க்யூ. காமிக் யுகம்னோடைய இன்னொரு ஸ்பெஷல் செக்மெண்ட்டாக இன்னைக்கு நம்ம காமிகான் சென்னையில் இருக்கோம் இல்லையா? ஸோ இதை கண்டுபிடிச்ச த ஃபவுண்டர் ஆஃப் காமிகான் இந்தியா தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவரை வந்து வெல்கம் பண்ணிட்டு லெட்ஸ் ஹேவ் அ சாட் வித் ஹிம். ஸோ வி ஹேவ் ஃபவுண்டர் மிஸ்டர் ஜித்தின் வர்மா. ஹலோ சார். Hi, nice to meet you. வணக்கம். Vanakkam. ஸோ எப்படி இருக்கீங்க? How are you? I'm really good. I'm happy to be back in Chennai. Yes, and we are also very happy that you are again putting a grand expo like this again in Chennai. It's the second time, right? Yes, it's the second year. Okay. So first question I want to ask you is, how did you got this idea of making an expo in comic in India?
So I used to publish, I was a comic book fan since I was a kid, and I used to publish comic books back in 2010, and there was always a gap as to where I could sell those comic books. Okay. So as a fan, I realized that no one has ever done a comic convention in India, so I thought, why not try it out. So it was a fun passion project, and then it grew into something bigger and larger. Yes, and it's very grand this year comparatively to the previous year. Yes. So how do you feel for the second year? How is the energy the Cosmo players or the cosplayers are giving? It's a lot of fun. It's a bigger show than last year. We have more partners coming in. You see more movie studios as well wanting to interact with audiences in Chennai. And cosplay is always fun. Yeah. And every time you go to a new city, you find so many fans who are so enthusiastic about dressing up as their favorite characters. Yeah. And they're the actual celebrities of the show. Because everyone stops them and takes pictures with them. And this year, some of the costumes are amazing. Yes. So it's really exciting to see it. Yeah, actually they are stunning. I'm being like, oh my god, like the real characters have been jumped into the earth. And like it's very, very, very unbelievable seeing them. Okay, so Comic-Con Chennai, this is the second time, but before that Comic-Con have been hosted in like other states like Delhi and Bangalore and all. So how was the response from Chennai? Chennai was spectacular. It was so much fun. When you keep coming back to the same city, after a while you get a little jaded. Okay, it's not new, but when you come to a city for the first time, the amount of love and excitement you get now, it just was just too good. I mean, and we knew that we had to come back. Okay, so the vibe is very different. Oh yeah, and it's such a interesting place. People are very enthusiastic. Fans are curious about comic books. So it's a lot of fun for everyone to come here. Okay, so as you mentioned previously that the cosplayers are the show stealers for this event. Before, when the this Comic-Con haven't been happened here, the cosplayers used to travel to other states, to other countries to showcase themselves. Yes. But now they are very, very, very happy that Comic-Con is in their city. So how does that make you feel? I'm so happy that we can bring it here so that fans don't have to travel all the way to different states or cities or countries to participate. And we also give them a platform to showcase their talent. Okay. So, there's obviously fun part of it, but then some of them are very serious about it. They're professionals and they create these elaborate costumes which are very detailed and, takes months to make them. Okay. So which is why we have these different categories, and you can win up to 1.25 lakh rupees per day as a cash prize, and and participate in the national championship also. So I'm glad that we're able to give that opportunity to the community here as well. Okay, that sounds so good. And the cosplayers, all they perform, and I just want to ask, from the comedy, because basically we have these comedy films or the superheroes we also see them in films. Yeah. So from films to animes to comic world, what do you think, how does the people travel? So look, at a Comic-Con is nothing without books, comic books, and that's where all of these stories come from. But in the day and age that we are in, it's a story which is then in a comic book, it's in an animated format, or it's in a live action movie. So they're all different mediums to kind of take that story in, but the germination for all of it is in a comic book. So it's not been such a big jump for it to, it was meant to happen, which is why you see all these movies and everything around. Okay, but people who loves comic, they are getting very related more than the films. They are getting into it, they are living in it. So how does it look to you? How does it look to you? That tells you, that tells you the power of a story and characters, and the fact that you can be hooked into it so much that it becomes part of your life. And Comic-Con ends up being that one place where you can actually express all of it. Yeah. And you don't have no hang-ups, no one is judging you. In the real world, when you go to work or study or whatever, you kind of hide that part of yourself. So when you come here, you can be completely yourself.
And that's the power of such characters. Okay, so to all the comic lovers watching our interview, and even for you, comic is an emotion, right? Yeah, totally. Yeah. It's a way of life. Yeah. So in that way, I want to ask you, which is your favorite anime character, or which is your favorite comic? My favorite comic book character of all time was Superman. Superman. Yes. Okay. And I used to, as someone who reads a lot of comics and a lot of characters, all of that, that's one character I always come back to. He's Superman. Okay. He's righteous. He's flawed. He's a empathetic, not a human being, but an empathetic being. Okay. And I always just loved him. And the S, it was iconic. Yes. And the one character which you want to do a cosplay. Oh, okay. So at the first ever Comic-Con, when the whole idea of cosplay was not even known to people, okay, I had to cosplay, and a lot of people on my team had to cosplay to encourage others to cosplay. Okay. So I cosplayed as Captain Jean-Luc Picard from Star Trek series. Wow. So that's the series that I usually would want to go and cosplay as. So Even now. Okay, Forever. Forever, it's an easier costume, very comfortable to work in. Oh, okay. And it's my all-time favorite sci-fi series, so it's a easy thing. No, I can't cosplay as Superman, so. Okay, but little bit I'm imagining you in Superman's costume. No. It looks good, sir. And one female anime character you would love to watch, or if you get a chance to meet her ever, like in any world, you'll fall in love with her. Who will be? Okay, that's a tough one. I haven't really thought about that. Okay. But I think a female character that was always interesting for me was I would say Poison Ivy. Okay. From Batman. Okay. Because it was a weird character to begin with, but it was very interesting. So Okay, so from Superman jumping to the Batman's story. Same universe. Yeah. Okay, so it was really fun having talking to you and knowing about you. So please conduct this event every year, because our people are. We're here forever now. Yeah, forever. Huh? Yes, this is now part of our annual stop. So there will always be a Chennai Comic-Con. That's it. So thank you so much for giving your time. And just you can interact with PuthuYugam viewers. Obviously this is the last day of the Comic-Con, but if you didn't make it, we'll be back next year again at Chennai Trade Center around this time. So please come to it. Comic-Con is a very safe and welcoming place. Even if you're not into comic books, it's still a fun place for you to visit, and it's for all ages. So. Yes. So meet you next year. Yeah. Thank you, sir. Thank you. என்ட்ரியில் ஆரம்பிச்சு இப்போ எக்ஸிட்டில் வந்து நின்னாச்சுங்க. சென்னை காமிக்-கான் செம்மையாக இருந்துச்சு. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். என்ன மாதிரியே பல பேர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து இங்கே ஃபன் ஃபில்டாக ஒரு வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அகைன் நெக்ஸ்ட் இயரும் காமிக்-கான் சென்னை வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். இன்னைக்கு நம்ம காமிக் யுகம்ல ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் நிகழ்ச்சி இது காமிக் யுகம்.